ஹை கைஸ், இன்றைக்கி சூப்பரான வாழைப்பு வடை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? நான் சொல்கிற மெத்தடில் தட்டினீங்கன்னா வடை உதிரி உதிரியாகவே ஆகாது, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வாஷ் பண்ணி நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூவை இந்த ஃபெதர் மட்டும் இருக்குல்ல, அந்த பக்கம் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அந்த தண்டு மறுக்கு அதை போடாதீங்க, அது போட்டால் ரொம்ப கசப்படுத்துரும். பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 65% பருப்புனா மீதி 35% வாழைப்பூ, வெங்காயம்லாம் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும், உதிரி உதிரியாக ஆகவே ஆகாது. இப்போ இதை போட்டு 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சி.